ஹலோ ஹலோ நீ பேசுற கேட்கல. ஹலோ ஹலோ அப்படியே வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேட்குதுங்களா? கிளியராக கேட்குதுங்களா? இல்லை மைல்டாக கேட்குது. இப்போ கேட்குதுங்களா கிளியரா? கேட்குது. சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் மாறிடுச்சு போகுது. ஆனால் நம்ம நேற்று கிரியேட் பண்ணி வச்ச டாட்டா வந்து மாறிடுச்சு. ஸோ வேற இன்ஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கூட கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ நேற்று பண்ண மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா செட்ஸ் கம்பெனி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட்டு. கேரக்டர் நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாமே சேம் தான். அக்கௌண்ட் வந்து ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட். ஸோ அதுதான் யூனிட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா செட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நேற்று கிரியேட் பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணணும்.
கம்பெனி நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபியூச்சர் ஆர் தேர்ட் பார்ட்டியாக கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு தேர்ட் பார்ட்டி செக்மெண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரில் இந்த நாளே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். கேட்குதா ப்ரோ? கேட்குது. ஆ இப்போ ஒன்றுனா மேனுவலாக இது பண்ணல. ஆமாம். ஸோ கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு.
இது வந்துருச்சுங்க. தண்ணி குடிச்சியடா? அது ஏன் நான் ஊட்டினா சாப்பிட்டுட்டா என்ன உனக்கு கேட்டாலும் சாப்பிட்டு போயிட்டு கம்மிலே கேக்குதா ப்ரோ? கேக்குதுங்க. இது வரைக்கும் நேற்று பார்த்தோம் நம்ம எப்படி ஆட் பண்ணோம். ஆமா ஆமா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேலண்டர் கிரியேட் பண்ணுவோம். மேலே இருக்கு பாருங்க, மேனேஜ் அக்கௌண்ட் கேலண்டர். மேலே போயிடுச்சு, தோர்த்து பாருங்க, கீழே லெஜர் கீழே இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்க கேலண்டர்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ நியூ காலண்டர் கிரியேட் பண்ணுவோம்னா ப்ளஸ் காலண்டர் கிளிக் பண்ணி ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டாடா காலண்டர். இந்த கேலண்டர் நம்ம இந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி கேலண்டர் கரெக்டுங்களா? ஆமாம், கண்ட்ரி ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் டேட் வந்து April 1, 2024 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டேட் நம்ம வந்துடும். ஸோ April 1, 2024. ஸோ பீரியட் ஃப்ரீக்வன்சி மந்த்லி. ஸோ மந்த்லி வந்து பீரியட் ஃப்ரீக்வன்சி மாறும். ஃபார்மேட் வந்து இப்படி தான் வரும். ஸோ மந்த் இயரு ஸோ அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து எனக்கு April 24 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மந்த் வந்து பீரியட் ஜெனரேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் April 24 ஃபர்ஸ்ட் பீரியட், May 24 வந்து செகண்ட் பீரியட். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் சேவ் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டாட்டா காலண்டர் அப்படின்ற ஒரு காலண்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காலண்டரை வச்சு நம்ம வந்து டாட்டா காலண்டர் வந்து இந்த டாட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கம்பெனி நேம் ஆரம்பிச்சோம், அது கீழே தான் எல்லாமே வரணுங்களா இதெல்லாம்? ஆமா, நம்ம இல்ல உங்க டாடா கம்பெனி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காலண்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால வேற பேர்ல கிரியேட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் ஒன்று காலண்டர் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பிசினஸ் யூனிட் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ மேனேஜ் பிசினஸ் யூனிட் இருக்கும். மேனேஜ் பிசினஸ் யூனிட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ற பேஜ் வந்துடும். ஸோ நீங்க டிஃபால்ட் செட்ன்றது ஆர்டிஎஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஎஸ்ன்ற ஒன்று ரெஃபரன்ஸ் டேட்டா செட். நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்கும்போது ரோல்ஸ் ஆட் பண்ணி ஆக்சஸ் கொடுக்கணுமா, அப்போ வந்து நமக்கு வந்து கேட்கும் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கேட்கும். அதுதான் டிஃபால்ட் செட்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து டாட்டா
டிஃபால்ட் செட்டில் வந்து நான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணி நம்ம புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறோம் கரெக்டுங்களா? ஸ்டேட்டஸ் சொன்னா ப்ரோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஆமாம். சேவ் ப்ரோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டஸ் இன்னும் கிரியேட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பிசினஸ் இன்னும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணேன். ஸோ லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணேன். அது எங்கே பண்ணோம் நம்ம லீகல் செக்ஷன் கிளிக் பண்ணி மேனேஜ் லீகல் என்டிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு யூனிட் பிஸ்னஸ் யூனிட் நம்ம பண்ணோம்னா செட்டப்பில் போயிட்டு ஆர்கனைசேஷன் சக்ஸஸில் போய் பண்ணோம் கரெக்டுங்களா? பிஸ்னஸ் யூனிட் எதில் பண்ணணும், பிஸ்னஸ் யூனிட் எதில் கிரியேட் பண்ணணும், ஆர்கனைசேஷன் சக்ஸஸில் பண்ணுவோமா கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ இதில் போய் புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது ட்ராப் டவுன் பண்ணி கிரியேட் நியூ கொடுத்துட்டு அப்ளை அண்ட் கோ டாஸ்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால் புதுசாக கிரியேட் பண்ணிக்க முடியும். லீகல் சக்ஸஸ் என்ன ப்ரோ? லீகல் சக்ஸஸ் அது இல்லை, இது வந்து லீகல் என்டிட்டி. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் இந்த கண்ட்ரி இந்த லீகல் கீழே நம்ம வந்து போய் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லீகல் டாக்குமெண்ட் மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் கேட்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்தியா கொடுத்துருவேன். இந்தியா கொடுத்துட்டு இந்தியா லீகல் என்டிட்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்போம். ஸோ அட்ரஸ் நம்ம வந்து இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, எஸ்சிஎம் டீம் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறனால கொடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டு இது வந்து பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னா பேன் நம்பரு அது ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும் உங்களுக்கு. ஸோ சும்மா ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி 1 2 3 4 5 இதுதான் சும்மா ஆப்ஷன் தான், டெஸ்டிங் இல்லை. கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லீகல் என்டிட்டி எனக்கு டாட்டா லீகல் என்டிட்டி அப்படின்னு கிரியேட் ஆகும் இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து அந்த லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணி அப்படின்னு கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண வேல்யூஸ்க்கு எல்லாமே அக்சஸ் கொடுப்பேன். அது எப்படி கொடுப்பேன் அப்படின்னா திரும்ப நான் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு ஆல்டாஸ் கொடுத்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூஸ் செட்ஸ் வேல்யூஸ் வந்தாலும் தெரியுமா, அந்த வேல்யூ செட்ஸ் வேல்யூவில் போயிட்டு என்னோட வேல்யூ செட்டோட கோட் கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்களா அக்கௌண்ட் டாட்டா அக்கௌண்ட் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா மேனேஜ் லிஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா. ஸோ சம்மரினா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சம்மரைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, கடைசி சேவ் கொடுப்பீங்களா. ஆமாம். சேவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜிஎல்ல போஸ்ட் ஆகணுமா வேணாமா, ஸோ பட்ஜெட் நீங்கள் அலோட் பண்ணணுமா வேணாமா, ஸோ அக்கௌண்டிங் டைப் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு இந்த டேட்டா செட் வந்து உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வரணும், ஸோ அசட் டைப்பில் வரணும், எக்ஸ்பென்சஸ் லைபிலிட்டிஸ் ஓனஸ் ஈக்விட்டி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அக்கௌண்ட் டைப்பில் உங்களுக்கு இந்த அசட் இங்கே வரணும், ஸோ அந்த இது கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோல், ஸோ மற்ற வேற யூஸர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டேட்டா செட்டை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் வேணாமா. பேங்க் கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கன்சைல் பண்ணலாமா வேணாமா கொடுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் கேட்டகரி, ஸோ இதோட ஃபினான்ஷியல் கேட்டகரி பேப்பர் இருக்குது. ஸோ காமன் ஸ்டாக்கா இல்லை கேஷாக இருக்கா இல்லை குட்வில் இருக்கா இன்கம் இருக்கா இல்லை லாங் டேர்ம் டெபிட், ஸோ எந்த மாதிரி இது உங்களோட ஃபினான்ஷியல் கேட்டகரி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து நம்ம டேட்டா செட் வேல்யூக்கு கொடுக்குற அக்சஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா ப்ரோ? இது ஒன்றும் இல்லை, திரும்ப நம்ம வந்து வேல்யூஸ்குள்ள கிளிக் பண்ணி வேல்யூஸ்குள்ள வந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கணும், அவ்வளோதான். புரியுதா ப்ரோ? புரியுது. கேக்குதா? புரியுது. இது ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீரியட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பீரியட் எங்கே ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பீரியட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால
இதை நம்ம கிரியேட் பண்ண டாட்டா அப்படின்றத யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ பிரைமரி லெஜர் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்துட்டு மேனேஜ் பிரைமரி லெஜர் வச்சிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டாட்டா பிரைமரி லெஜர் நான் கிரியேட் பண்ணிட்டு இது வந்து எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே நான் கொடுக்குறேன்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் டாட்டான்னு வச்சு டாட்டான்னு இருக்கிறதுக்குள்ளேயே ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே நான் வந்து இந்த லெஜர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ பண்ணிட்டு அக்கௌண்டிங் காலண்டர். ஸோ நம்ம கிரியேட் பண்ண காலண்டர் டாட்டா காலண்டர். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். நான் கிரியேட் பண்ண காலண்டரே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாட்டா காலண்டர். ஸோ நான் கிரியேட் பண்ண காலண்டர் இது. நான் எந்த கரன்சியில் யூஸ் பண்ணுறேன்னு கேட்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஐஎன்ஆர் கரன்சி ஐஎன்ஆர்லாம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு அக்கௌண்டிங் மெத்தட் கேட்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கொடுத்துரும். ஸோ ஸ்டாண்டர்ட் அக்ரூவல்னா பேசிக்காக டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிரைமரி லெஜர் இந்த பிரைமரி லெஜர் இருக்குல்ல ப்ரோ இது கிரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி லெஜரில் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா அதில் வந்து அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அந்த பிரைமரி லெஜர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுன்ற அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து ஸ்பெசிஃபிக் லெஜர் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல செலக்ட் கிளிக் பண்ணி நமக்கு இப்போ வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிரியேட்னு கொடுக்கூட செலக்ட் ஆட் கொடுக்கணும். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். அப்ளைன் கோடாஸ்க்கு கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த டாட்டா பிரைமரி லெஜர் வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இந்த இருக்கு நம்ம கிரியேட் பண்ண டாட்டா பிரைமரி லெஜர். ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன செட்டப் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து லாங்குவேஜ் செட் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ ஜேர்னல் லாங்குவேஜும் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கொடுத்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஸோ ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும் கொடுக்கணும். ஸோ ஸ்டார் கார்டு மட்டும் கொடுக்கணும். ஸோ அது என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ கம்பெனி டிபார்ட்மெண்ட்டு அக்கௌண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஸோ கிரியேட் பண்ணதோட வேல்யூ செஞ்சு கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து வேற டாட்டா கம்பெனி. ஸோ இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, கேட்குதா ப்ரோ, அதுவும் வரும். நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இங்கே வரும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணது வரும். நான் இப்போ வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து டாட்டான்னு கொடுத்தனால வேற இது வருது, அவ்வளோதான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால இந்த டாட்டா லெஜர் வருது. ஸோ ஒன் செகண்ட் சார்ஜ் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜேர்னல் லாங்குவேஜ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இங்கே லெஜர் ஆப்ஷன் வந்து இந்த நம்ம கிரியேட் பண்ண டாட்டா லெஜர் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா செட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈல் ஐடி கிரியேட் பண்ணிட்டு காலண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், காலண்டர் கிரியேட் பண்ணிட்டு டேட்டா செட் வேல்யூஸ்க்கு எல்லாமே அக்சஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லெஜர் கிரியேட் பண்ணி லெஜர்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த பீரியட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த லெஜரை வந்து நான் யூஸ் பண்ண போறேன், இந்த லெஜருக்கு வந்து நான் இந்த பீரியட் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுவோம். ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா இதாக இருக்கும். ஸோ ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட்.
இந்த பார்த்தீங்களா ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் இதை கொடுத்துட்டு நம்ம எந்த பிரைமரி லெஜர் கீழே ஃபர்ஸ்ட் டாட்டா பிரைமரி லெஜர் டேட்டா செட் மட்டும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். Ledger set. Sorry, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோலுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே சர்ச் இருக்குல்ல ப்ரோ, இந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேனேஜ் டேட்டா செட்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வச்சிருக்க ரோல்ஸுக்கு வந்து அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது எப்படி கொடுப்போம் அப்படின்னா மேனேஜ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர்ஸ் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்க யூசர்ஸ் வந்து முத்தியல் நம்ம வச்சிருக்க யூசர் ஃபர்ஸ்ட் யூசர் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 3 ரோல் ஆட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ரோல் அப்படின்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் அண்ட் ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த 3 ரோலுமே ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ரோலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், செக்யூரிட்டி கன்டெக்ஸ்ட்ல வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா செட். ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணோம். இதாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ டாட்டா ஆர்டிஎஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணாமல் கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். இங்கே ஐடி வரும். ஸோ இதுக்கு வந்து டேட்டா அக்சஸ் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் டேட்டா செட் கொடுக்குறேன். ஸோ டேட்டா செட் இது நாம கிரியேட் பண்ண டேட்டா செட் தான். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட், ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டன்ட், ஜெனரல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு டேட்டா செட் டாட்டா டேட்டா செட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து பிஸ்னஸ் யூனிட் கூட கொடுத்துக்கிறேன். பிஸ்னஸ் யூனிட் பிரைமரி லெட்ஜர். ஸோ லெட்ஜர் கூட கொடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஜர் நமக்கு ஆட் ஆகலை. ஸோ டாட்டா பிரைமரி லெட்ஜர் கொடுத்துட்டு நான் சேவன் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் கொடுத்தா நான் சேவ் ஆயிடும். ஸோ இந்த 3க்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப நான் போய் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வரணும் டேட்டா செட். ஸோ வேறு என்ன பண்ணணும், டேட்டா செட் கொடுத்தாச்சு. டேட்டா செட் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ட்ரக்சர்ஸ்.
சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செட் கிரியேட் பண்ணியாச்சு, வேல்யூ செட் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு, கரன்சி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற calendars, accounting calendar, manage currencies, daily rates, convince rate type கொடுத்தாச்சு. பிரைமரி லெட்ஜர் கொடுத்தாச்சு, லீகல் என்டிட்டி கொடுத்தாச்சு, ஸ்பெசிஃபிக் லெட்ஜர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. So this process will be quite for supposing position. கொஞ்சம் இப்போ டிப்ளாய்மெண்ட் மட்டும் ஆகட்டும். கேக்குதா ப்ரோ? கேக்குது. ஹலோ. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிடும். ஸோ எது எரர் இருந்துச்சு அப்படின்னா தெரியும் டிப்ளாய்மெண்ட்ல. ஸோ எல்லாமே நம்ம இதுதான் ப்ரோ ஜிஎல் செட்டப் இதுதான் நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம இதை வச்சு ஒரு ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல தான் நம்ம பேயபிள்ஸ் ரிசீவபிள்ஸ் எல்லாமே இதுல தான் பண்ணோம் கரெக்ட்டுங்களா? இல்ல ப்ரோ இது வந்து ஜெனரல் லெட்ஜர் மட்டும். ஜெனரல் லெட்ஜர் மட்டும். இதுல இருந்து நம்ம எல்லாமே பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா செட் கிரியேட் பண்ணனும் ப்ரோ. ஓகே. டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணனும். டேட்டா செட் அப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். ஓகே. தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணனும். ஹலோ கேக்குதுங்களா? தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஃபோர்த் வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். நான் ப்ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் கிரியேட் பண்றோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் மூணாவது வேல்யூ செட் கிரியேட் பண்ணுவோம். செகண்ட் வந்து வேல்யூ செட்டுக்கு வந்து வேல்யூ கொடுப்போம். ஓகே. நான் நம்பர்ஸ் கொடுக்க முடியாது. மூணாவது வந்து ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். நாலாவது வந்து டேட்டா வேல்யூ செட்டை வந்து ஸ்ட்ரக்சர்ல ஆட் பண்ணுவோம். டேட்டா வேல்யூஸ் வந்து எனக்கு இந்த கேலண்டர் பண்ணதெல்லாம் புரிஞ்சது. கேலண்டர் பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்றதெல்லாம் புரிஞ்சது. அதெல்லாம் இனிமே அடுத்து ப்ரோ. ஃபோர்த் ஒன் வந்து நம்ம டேட்டா வேல்யூ செட்டை வந்து ஸ்ட்ரக்சர்ல ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாப்போ. கேக்குதுங்களா? சொல்லுங்க. எனக்கு இதுல கொஞ்சம் புரியல இதுல. புரியல ப்ரோ. கொஞ்சம் இதுல புரியல எனக்கு. என்ன ப்ரோ சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் புரிஞ்சது, கேலண்டர் புரிஞ்சது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பண்ணிக்கல. வேற பிஸ்னஸ் யூனிட் எப்படி கிரியேட் பண்ணுறது புரிஞ்சுது, லீகல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுது. இல்ல ப்ரோ, நாம வந்து இது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணுமா, டாடா கம்பெனி கிரியேட் பண்ணணுமா? ஆமாம் 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 கிரியேட் பண்ணத போய் ஸ்ட்ரக்சர் மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தனா, ஆமாம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மேனேஜ் கொடுத்துட்டீங்க. ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு நான் கம்பெனின்னு நாலு கொடுத்து கீழே ஆட் பண்ணல, பேலன்சிங் செக்மெண்ட் லேபிள் ஆட் பண்ணி பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம் லேபிள் நீங்கள் 4 So, கம்பெனி தான் அதுதான் டிபார்ட்மெண்ட். அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்றது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் போய் திரும்பி இன்ஸ்டன்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் உள்ள போய் அதை ரெக்வயர் கொடுத்தேன் பாத்தீங்களா, என்னபிள் மட்டும் பண்ண டெக் கொடுத்து. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் என்னபிள் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. அஞ்சாவது வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து டேட்டாஸ் வேல்யூ செட் ஆட் பண்ணணும் ப்ரோ. ஓகே. சிக்ஸ்த் ஒன் வந்து இன்ஸ்டன்ஸ்ல வந்து ரெக்வயர் கொடுக்கணும், என்னபிள் கொடுக்கணும். ஆமாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஆமா, செவன்த் ஒன் வந்து காலண்டர் கிரியேட் பண்ணணும். ஆமாம். அடுத்தது பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ணணும். ஆமாம். அடுத்து அது வரைக்கும் புரிஞ்சுது. அடுத்து லீகல் என்ட்ரிஸ் அதுல இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. லீகல் கிரியேட் பண்ண பிறகு இது கிரியேட் பண்ண பாத்தீங்களா, பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ண பாத்தீங்களா, லெஜர். ஆமா, பிரைமரி லெஜர். அதுதான் கொஞ்சம் புரியல எனக்கு. நான் லெஜர் நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ லெஜர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அக்சஸ் கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து நான் 3 ரோல் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 3 ரோல் தான் மெயின். அந்த 3 ரோலுக்கு வந்து நான் அக்சஸ் கொடுத்தேன். ஆமா, நம்ம கிரியேட் பண்ண டாடா கம்பெனி வச்சு நான் வந்து ஒரு அக்சஸ் கொடுத்தேன். ஸோ அவ்வளோ அக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால அதை வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நான் வேணா அவங்க திரும்ப அந்த ஜிஎல் வேணா கிரியேட் பண்ணி காட்டுறேன். 1 செகண்ட். முடிட்டது ப்ரோ ஏதோ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கேன். அது முடிஞ்சோடனே உங்களுக்கு திரும்ப லெஜர் வேணா நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ முடிஞ்சிச்சு ப்ரோ. இப்போ வந்து எரர் இல்லை, எரர் இல்லை இங்கே கட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து
என்னப்பா டவுட் சொன்னீங்க? ஜென்ரல் லெட்ஜர் மட்டும் தான் டவுட் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஜென்ரல் லெட்ஜர்ன்றது ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங். இப்போ ஜென்ரல் லெட்ஜர்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம முதல்ல அக்கௌண்ட்ஸ் எதுனா பண்ணால் ஒரு நோட் எழுதுவாங்க தெரியுமா? ஸோ அக்கௌண்ட்ஸ் நோட்டுன்னு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ டாடா கம்பெனி பண்ண வச்சிருக்கோம்னா அந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் புக் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதான் அதுக்காண்டி நம்ம லெட்ஜர் புக் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த லெட்ஜர் புக் கிரியேட் பண்ணி அந்த லெட்ஜர் புக்குக்குள்ள நம்ம வந்து ஜேர்னல்ஸ், கணக்கு வழக்கு எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து லெட்ஜர் புக்குன்ற கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம கிரியேட் பண்றதா லெட்ஜர், பிரைமரி லெட்ஜர்னு சொல்லுவோம். புரியுதா ப்ரோ? இப்போ ஸோ நம்மளுக்கு வந்து ஏபி, ஏஆர், எஃப்ஏ, கேஷ் மேனேஜ்மெண்ட் இது 4மே நம்மளுக்கு வந்து செகண்டரி லெட்ஜர்னு சொல்லுவோம். ஜிஎல் வந்து பிரைமரி லெட்ஜர்னு சொல்லுவோம். ஸோ அதனால இங்கே வந்து மேனேஜ் பிரைமரி லெட்ஜர்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, மேனேஜ் பிரைமரி லெட்ஜர் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்கே ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த கம்பெனிக்கு பிரைமரி லெட்ஜர் தேவை, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டாடா கம்பெனிக்கு தேவை அப்படின்னா டாடா பிரைமரி லெட்ஜர்னு கொடுத்துனா போதும். கொடுத்துட்டு நீங்க எந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே நீங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிப்பீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆமா. அந்த நீங்க கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே இந்த பிரைமரி லெட்ஜர் ஆட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம கிரியேட் பண்ண டாடா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டாடா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண காலண்டர் பாத்தீங்களா? டாடா ஃபர்ஸ்ட் காலண்டர் கிரியேட் பண்ணோம், டாடா காலண்டர். ஸோ அந்த டாடா காலண்டர் இருக்கும். ஸோ கரன்சி வந்து நீங்கள் எந்த கரன்சி யூஸ் பண்ணுறோம், இந்த லெஜரில் வந்து எந்த கரன்சி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க நீங்கள் அந்த டாடா கம்பெனி கீழே உங்களுக்கு இந்த லெஜர் கிரியேட் ஆயிடும். இந்த லெஜரில் வந்து நீங்கள் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க, தென் இந்த காலண்டர் யூஸ் பண்ணுவீங்க, தென் இந்த கரன்சி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி லெஜர்னு சொல்லுவோம். டவுட் இருக்கா அப்புறம்? இன்னும் கிளியர் ஆகலையா? கிளியர் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ? இல்லை கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வேற டவுட் இதான் ப்ரோ. இப்போ நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அக்சஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா? அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட், ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் அக்கௌண்ட். ஸோ உங்க 3 பேத்துக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்க இந்த ஜெனரல் லெட்ஜர், இந்த டேட்டா செட் நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம அக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஒரு ஜேர்னல் வந்து நம்ம கிரியேட் பண்ண வச்சு பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹோல் செட்டப்ஸ். ஜெனரல் லெட்ஜர்ல வந்து இதுதான் ஹோல் செட்டப்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டேட்டா செட் கிரியேட் பண்ணுறதுல வந்து கடைசி நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணி லெட்ஜரில் ஸ்பெசிஃபிக் ஆட் பண்ணுற வரைக்கும், ரோல் சக்ஸஸ் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு இதான் செட்டப்ஸ். இதில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு டவுட் இல்லை, திரும்ப நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறீங்களா? எனக்கு அப்போ தான் திரும்ப டவுட். நாளைக்கு தானே என்ன கூட பண்ணலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. வேற இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தடவை கூட பண்ணுறேன், இன்னும் 2 தடவை கூட பண்ணுறேன், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே.